வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இன்று நான் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலில் வழக்கு விசாரணையின் போது வெளியான மிக முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க தயாராக இருந்தேன். ஆனால் தற்போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. புலம்பெயர்ந்த தேசத்தில் வசித்து வருகின்ற ஒரு பெண் எங்களுக்கு இந்த தகவலை அனுப்பியிருக்கின்றார். சற்று பார்க்க வேண்டிய அவதானிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். என்று அந்த செய்தியை பார்த்துவிட்டு நாங்கள் ஈஸ்டர் அட்டாக் வழக்கு விசாரணை சம்பந்தமான செய்திக்கு செல்லலாம். என்ன செய்தி என்றால், அதாவது திருகோணமலை மாவட்டத்திலே 1988 ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்று அவர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார், வசித்து வருகின்றார். ஆனால் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய குடும்பத்திலே, அதாவது அவருடைய சகோதரர்களாலேயே இவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், இவருடைய தாயார் கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல இவருடைய தந்தையார் முன்னாள் போலீஸ் அதிகாரியாக செயற்பட்டிருக்கிறார். 1980களில் இவர் போலீஸ் அதிகாரியாக செயற்பட்டிருக்கின்றார். அதே போல யூசி கமிஷனராகவும் செயற்பட்டிருக்கின்றார். மிக முக்கியமான விடயமானால் 1987 இனம் தெரியாத நபர்களால் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். சொல்லப்போனால் இவர் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கின்றார். அதுவும் இந்த சம்பவம் 1987 நடந்திருக்கின்றது. ஆகவே யார் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்பது இன்னமும் சற்று சந்தேகமாக தான் இருக்கிறது. ஆனால் இவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு இவர்கள் தான் சம்பந்தம் என்று ஒரு சிலரை கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு உறுதிப்பூர்வமான தகவல்கள் அது சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே தான் சொல்லப்பட வேண்டும். ஆக நாங்கள் அந்த விடயங்களை தவிர்த்து, ஆனால் இதில் இந்த பாதிக்கப்பட்ட பெண் எப்படி பாதிக்கப்பட்டார் என்றால், இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நபருக்கு, அதாவது போலீஸ் அதிகாரியாக செயற்பட்டவர் தான் இந்த பெண்ணினுடைய தந்தை. இவருடைய பொறுப்பில் இவருக்கு சொந்தமான உரித்தான காணி மற்றும் வீடுகள், சொத்துக்கள் இருந்திருக்கிறது. இவர் இறந்ததற்கு பிறகு 1987 இவர் உயிரிழக்கின்றார். 1988 இவருடைய தாயார் உயிரிழக்கின்றார். அதாவது கொல்லப்படுகின்றார், தாயார் கொல்லப்படுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே வெளிநாட்டில், அதாவது இந்த குடும்பத்தில் மூத்த பெண் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்று வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். 35 வருடங்களுக்கு மேலாக இலங்கைக்கு வர முடியாமல் அவர் இருக்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒரு பட்டம் கொடுத்து அவரை இலங்கைக்கு வரவிடாமல் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இலங்கைக்கு வந்தால் கோட்டாபே ராஜபக்ஷ ஏர்போர்ட்டில் வைத்து இவரை கைது செய்ய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக இதற்கு முன்பதாக பல தடவைகள் சொல்லி இவரை மிரட்டி இருக்கின்றார்கள். அதாவது கோட்டாபே ராஜபக்ஷனுடைய பெயரை பயன்படுத்தி, பல தடவைகள் பயன்படுத்தி இந்த பெண்ணை நாட்டிற்குள் வரவிடாமல் செய்திருக்கிறார்கள் இந்த தரப்பினர். ஆக இவருடைய தாயாருடைய கல்லறைக்கு சென்று கூட இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத, ஒரு மரியாதை செலுத்த முடியாத, கதறி அழ முடியாத ஒரு சூழலுக்கு குறித்த இந்த பெண் தள்ளப்பட்டிருக்கின்றார். அதுவும் இவருடைய சகோதரர்கள் தான் இதற்கு காரணம் என்று இந்த பெண் குற்றம் சுமத்தி இருக்கிறார். இதுவரை அரசு தரப்பில் இருக்கின்ற பலருக்கு இது சம்பந்தமான விடயங்கள், முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு, எனக்கு இலங்கைக்கு வர தேவையான விடயங்களை, உதவிகளை செய்து தாருங்கள், நான் என்னுடைய தாயினுடைய கல்லறைக்கு சென்று கல்லறையாவது பார்க்க வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கங்களிடமும் இவர் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். எதுவுமே கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் தற்போதைய அரசாங்கத்திலும் மிக முக்கியமான பிரதி அமைச்சர்கள், தமிழ் பேசும் பிரதி அமைச்சர்கள், அதே போல போலீஸ் அதிகாரிகளிடமும் முறைப்பாடாக இணைய வழியிலும், அதாவது மின்னஞ்சல் ஊடாகவும் சரி, வாட்ஸ்அப் ஊடாகவும் சரி, பல தடவைகள் தொடர்பு கொண்டு இந்த
விடயத்தினை சொல்ல முற்பட்ட போதும் இவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கூறினார்கள், வெளிவிகார அமைச்சர், வெளிநாட்டு அலுவலக அமைச்சர், பிரதி அமைச்சராக இருக்கின்ற அருண் ஹேமச்சந்திர அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் முடியாமல் இருப்பதாக கூறினார். அதாவது வாட்ஸ்அப்பில் பல தடவைகள் இந்த விடயத்தை சொல்ல முற்பட்டாலும் கூட அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், இந்த பெண்ணினுடைய தாயார் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்றால், இந்த காணி மற்றும் சொத்து சம்பந்தமான முழுமையான விவரங்களும் தாய்க்கு தான் தெரியும். ஆகவே இந்த காணி அபகரிப்பு சம்பந்தமான விடயங்களை மூடி மறைப்பதற்காக இந்த தாயார் கொல்லப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இந்த குடும்பத்தின் மூத்த பெண் வெளிநாட்டில் வசித்து வருகின்றவர், இலங்கைக்கு வர முடியாமல் இருக்கிற நான் சொன்ன அந்த பெண், அவருக்கு தேவை இலங்கைக்கு வர வேண்டும், வந்து சட்ட ரீதியாக போராட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றது. முதலாவது, தன்னுடைய தாயினுடைய கல்லறைக்கு சென்று பார்க்க வேண்டும். அதே போல கொலை செய்தவர்கள், தன்னுடைய தாயாரை கொலை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், இந்த விசாரணைகள் மீண்டும் இடம்பெற வேண்டும் என்று அவர் கோரிக்கை முன்வைக்கின்றார். அதே போல அபகரிக்கப்பட்ட காணிகள் தடை செய்யப்பட வேண்டும். இது இவருடைய அனுமதி இல்லாமல், இவருடைய எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் இந்த காணி அபகரிப்பு இடம்பெற்றதாகத்தான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக பல சட்டத்தரணிகள் இது சம்பந்தமான விடயங்களை கூறி சட்டத்தரணிகள் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு பெற முயற்சித்தாலும் சட்டத்தரணிகள் கை விரித்து விட்டார்கள் என்று தான் பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருக்கின்றார். ஆக நான் ஏற்கனவே நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இந்த சட்டத்தரணிகளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி, தனி நிகழ்ச்சி ஒன்று செய்திருந்தேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தான் இப்படி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் எம்மை தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அனைத்து ஆதாரமான விடயங்களோடு எம்மை தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேருங்கள், பொய்யான ஒரு பட்டம் கட்டி என்னை நாட்டிற்குள் வரவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இது ஒரு சூழ்ச்சி, இது குடும்பத்திற்குள்ளே இருக்கின்ற ஒரு சூழ்ச்சி, இதற்கு வெளியில் இருப்பவர்களும் பலர் உதவி இருக்கின்றார்கள். அதாவது இந்த காணி அபகரிப்புக்கு திருகோணமலையில் பெயர் போன ஒரு பெண், இதற்கு முன்பதாக பல காணி அபகரிப்புகள் சம்பந்தமான விவகாரங்களில் தலையீடு இருந்த பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பெண், சிங்களமொழி பெயர் தான், அவர் சிங்களமொழியைச் சேர்ந்தவர், அவருடைய தலையீடும் இதில் இருப்பதாக, இந்த காணி அபகரிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக அரசியல் ரீதியாகவும் சரி, சண்டித்தனமாகவும் சரி, பல வேலைப்பாடுகள் இதில் நடந்திருப்பதாகத்தான் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சொல்லப்படுகின்றது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த பெண் எம்மிடம் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இதற்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்காவிட்டால் தான் அந்த நாட்டில் இருக்கின்ற, அவர் வசித்து வருகின்ற நாட்டில் இருக்கின்ற இலங்கைக்கான தூதரகம் முன்னால் சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் செய்தால் அது வெவ்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் நாங்கள் உடனடியாக இந்த நிலையிலேயே, அதாவது இப்பொழுதே 30 வருடங்கள் கடந்து விட்டது, நீதி எதிர்பார்த்து அவரால் முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் அவர் எதிர்பார்த்திருப்பது அவருடைய கோரிக்கைகளுக்கு ஒரு பதில். நான் இடைக்கிட எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஒரு தீர்வு கிடைக்குமா என்று நாங்களும் அவதானித்து காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக. ரைட், அந்த செய்தியோடு நாங்கள் அடுத்த செய்திக்கு வரலாம். அது என்னவென்றால், சாய்ந்தமருது பிரதேசத்தில் 2019 ஏப்ரல் 25, 26 திகதிகளில் வெடிப்பு சம்பவம் இடம்பெறுகிறது. அதாவது ஈஸ்டர் தாக்குதல். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம், நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்டியார் ஆலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், இன்னும் பல நட்சத்திர ஹோட்டல்கள், டெமட்டகொடையில் ஒரு இல்லத்திலே இப்ராஹிம் நானாவினுடைய இல்லத்தில் வெடிப்பு, இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றதும் நாடளாவிய ரீதியில் இந்த சாரான் குழுவினர் மற்றும் அவருடைய தொடர்புடையவர்கள் யார் என்று தேடப்படுகின்றார்கள். போலீஸ் உயர் அதிகாரிகள், அதே போல விசேட அதிரடிப்படையினர், காவல்துறை முழுவதுமாக பாதுகாப்பு தரப்பினர் வலை வீசி தேடுகிறார்கள். இவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார், இவர்கள் எங்கிருந்து இயங்கி இருக்கின்றார்கள் என்று. ஒரு விடயம், இவர்கள் சம்பந்தமான அனைத்து விடயங்களுமே 2017-18 தகவல்கள் கிடைத்து விட்டது. தகவல்கள் எல்லாம் கிடைத்தும் கூட சரியான ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் அப்படியான ஒரு மிலைத்தனமான தாக்குதல் இலங்கையில் இடம்பெற்றது. அதையும் நாங்கள் சொல்லியாக வேண்டும். இன்று பூஜித் ஜெயசுந்தர மற்றும் எம்எஸ்டி பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு பிரதான காரணமே
ஏற்கனவே தகவல்கள் கிடைத்திருந்தும் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த தாக்குதலை தடுக்க தவறியதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அதுவும் மரண தண்டனை. இன்று ஜம்பர் அணிந்து கொண்டு சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். மரண தண்டனை, தூக்கு தண்டனை இருந்திருந்தால் இந்நேரம் இவர்கள் உயிருடனும் இல்லை. ஆனால் இலங்கையில் இன்னமும் அந்த தண்டனை இல்லாத காரணத்தினால் ஆயுள் முழுக்க இவர்கள் அந்த சிறையிலேயே தான் வாழப்போகின்றார்கள், இருக்கப் போகின்றார்கள். சில வேளை இவர்கள் மேன்முறையீடு செய்யலாம், அதுதான் அடுத்த கட்டம் நடக்கப் போகின்றது. அண்மையில் பூஜி ஜெயசுந்தரனுடைய சட்டத்தரணி சிறைச்சாலைக்கு சென்றவரை பார்வையிட்டு வந்து சொல்கிறார், நாங்கள் நிச்சயமாக இந்த நீதிமன்ற உத்தரவினை நாங்கள் மேன்முறையீடு செய்வோம், பிறகு பார்க்கலாம், அப்பீல் செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்பார்க்கலாம் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்று. ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு பிணையில் விடுதலையா அல்லது இந்த மரண தண்டனை தளர்த்தப்படுமா என்பது குறித்து எந்த விதமான முடிவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நான் சொன்ன விடயங்கள். ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்ததுக்கு பிறகு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு பல காரணங்கள் நாங்கள் இதற்கு முழுவதாக பேசியிருக்கின்றோம். இந்த பின்னணியில் தான் சுரேஷ் அலை எல்லாம் இந்த வலையில் சிக்கி இருக்கின்றார்கள். அதற்கு பிரதான சாட்சியாளர் அசாத் மௌலானா பிள்ளையானுடைய செயலராக இருந்தவர், இன்று அவர் வெளிநாட்டில் இருக்கின்றார். அங்கிருந்து சிஐடி அதிகாரிகளுக்கு முழுமையான வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அவருடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து கோட்டாபே ராஜபக்ஷ, சுரேஷ் சலே, இன்னும் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். அதற்கு முன்பதாகவே கோட்டாபே ராஜபக்ச ஐயோ தன்னை கைது செய்து விட வேண்டாம் என்று இதை தடுங்கள் என்று கூறி மேன்முறையீடு தாக்கல் செய்திருக்கின்றார், ஒரு மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல சுரேஷ் சலைமும் பிடிஐவிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், என்னை கைது செய்வதை தடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி அவரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இப்படி பல சம்பவங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் இது நௌஃபர் மௌலவி தான் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்பட்டது ஏற்கனவே. அதற்கு பிறகு சாரா நசீம் என்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணையின் போது சஹரா ஜஸ்மின் அவருடைய உடல் அந்த இடத்திலேயே இருக்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான சாட்சி. இதை ஏற்கனவே பலரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் கோட்டாபே ராஜபக்ஷ காலத்திலே கோட்டாபே ராஜபக்ஷக்கு ஒரு தேவை இருந்தது, சாரா ஜஸ்மின் அந்த இடத்திலே உயிரிழந்திருந்தார் என்பதை நிரூபிக்க. அதற்காகத்தான் மூன்றாவது தடவையும் DNA பரிசோதனையை மேற்கொள்ள ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதன் பிரதான பொறுப்பாளர் தான் சுரேஷ் சலே. அப்போது அரச புலனாய்வு பிரிவு பிரதானியாக செயற்பட்டவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே. அவர் தான் என்ன செய்கின்றார், சிஐடிக்கும் சரி போலீஸுக்கும் சரி ஒரு அழுத்தம் கொடுக்கின்றார். மூன்றாவது தடவையும் நாங்கள் DNA பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும், சாரா ஜஸ்மின் அங்கு தான் உயிரிழந்திருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு சிஐடி உயர் அதிகாரியை அழைத்து சொல்லியிருக்கிறார்கள், உடனடியாக மூன்றாவது தடவையும் DNA டெஸ்ட் செய்யுங்கள் என்று. ஆனால் அவர் மறுத்திருக்கின்றார். கோட்டாபே ராஜபக்ச முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் செல்லலாம் என்று மிரட்டி இருக்கின்றார். அந்த காரணங்களினால் தான் கடைசியில் இது சரிப்பட்டு வராது, நானே வேலைக்கு இறங்குகிறேன் என்று சுரேஷ் சலே நியமிக்கின்றார் சில அதிகாரிகளை. அவர்கள் தான் செல்கின்றார்கள் சாய்ந்த மருது பிரதேசத்திற்கு இந்த DNA பரிசோதனை மேற்கொள்வதற்காக, மூன்றாவது DNA பரிசோதனை. ஆனால் அங்கு என்ன நடக்கின்றது, ஆம் சாரா ஜஸ்மினும் இதில் உயிரிழந்திருக்கிறார் என்று 2 தடவை முடிவாகாத ஒரு முடிவு. மூன்றாவது தடவை கோட்டாபே ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்தில் சுரேஷ் சலே தலைமையில் செய்யப்பட்ட இந்த பரிசோதனை விசாரணையின் போது சாரா ஜஸ்மினும் அங்கு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. DNA டெஸ்டில் ஆம் சாரா ஜஸ்மினுடைய DNA இங்கு ஒத்து போகின்றது என்று ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். அது எப்படி சாத்தியம்? பிறகு நிரூபிக்கிறார்கள், இல்லை அது போலியான விடயம் என்று. இத்தான் சுரேஷ் சலே சிக்க பிரதான காரணம். அவர்களுக்கு தேவை, இவர்கள் ஏற்கனவே இவர்களோடெல்லாம் ஒரு லிங்கில் தான் இருந்திருக்கிறார்கள், இவர்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள், சுரேஷ் சலேவால் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம், பேசிவிட்டோம் பல நிகழ்ச்சிகளில். இந்த உண்மைகளை மறைப்பதற்குத்தான் சாரா ஜஸ்மினும் இதில் இறந்து விட்டார், யாரும் இல்லை. ஆனால் சாரா ஜஸ்மின் யாராலோ காப்பாற்றப்பட்டிருக்கின்றார், அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அன்றைய தினம் சாய்ந்த மருது அந்த வீட்டிலே சாரான் அசீமினுடைய குடும்பத்தினர், சாரா அசீம் ஏற்கனவே இங்கு தற்கொலை குண்டு தாக்குதலை வெடிக்க செய்து அவர் உயிரிழந்து விட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய சகோதரர்கள், மனைவி, ஏனையவர்கள் அனைவருமே ஒரு வீட்டிலே அச்சத்தில் இருந்திருக்கிறார்கள். அங்குத்தான் அவர்கள் குண்டை வெடிக்க வைக்கின்றார்கள், வெடிக்க வைத்து உயிரிழக்கிறார்கள்.
அங்கு சாரா ஜஸ்மின் அந்த அவர்கள் வெடிக்க வைப்பதற்கு முன்பதாக தப்பிச் சென்றிருக்கின்றார் ஒரு மோட்டார் பைக்கில். வேகமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் அந்த இடத்திலிருந்து வேகமாக ஒரு மோட்டார் சைக்கிள் பறந்து சென்றிருக்கிறது. வேகமாக அந்த மோட்டார் சைக்கிளில் தான் சாரா ஜஸ்மின் தப்பிச் சென்றிருப்பதாக பல ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தும் இப்பொழுது சுரேஷ் சலையும் சரி, கோட்டாபய ராஜபக்ச, ஏன் அவர்கள் எல்லாம் நல்லவர்கள், இவர்கள் எல்லாம் இதற்கு சம்பந்தமே இல்லை என்று இன்று வரை கூறி வருகின்ற சரத் வீரசேகர, உதயகம்மன் பிள்ளை, இவர்கள் எல்லோரும் ஒரு டீம், கேங். இவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? சாரா ஜஸ்மினும் அங்கு இறந்து விட்டார். நேற்றைய தினம் நடந்த விசாரணையின் போது பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர சாட்சி வழங்கியிருக்கிறார். அந்த சாட்சியில் அவர் சொல்வது என்னவென்றால், சாரா ஜஸ்மினுடைய உடல் அங்கு இருக்கவில்லை. நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். நான் எல்லாம் குறித்து வைத்திருக்கின்றேன். நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் போது என்னென்ன இடம்பெற்றது என்று. 2026 ஆகஸ்ட் 4 அன்று நேற்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கு விசாரணையில் துணை போலீஸ் மாதிபர் பிரதி போலீஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர முக்கிய சாட்சியம் வழங்கியிருக்கிறார். சாய்ந்தமருது வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களில் சாரா ஜஸ்மின் என்பவரின் உடல் இருக்கவில்லை. ஆக அவர் தப்பிச் சென்றிருப்பது உறுதியாகின்றது. இப்படியான பல சாட்சிகள் இருக்கின்றது. இவரும் ஒரு பிரதான சாட்சியாளர். இவர் குறிப்பிட்ட இவரும் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு பரிசோதித்த ஒருவர். இவர் தான் குறிப்பிட்டிருக்கின்றார், நேற்றைய தினம் சாரா ஜஸ்மினுடைய உடல் அங்கு இருக்கவில்லை என்று. இந்த தகவல் 9ஆம் சாட்சியாளர், அதாவது குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நபர் சாஜித் ரம்சின் எழுப்பிய குறுக்கு கேள்விக்கு பதிலளிக்கும் போது தான் பிரதி போலீஸ் மாதிபர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக அவர் விளக்கம் அளித்த போது இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் விவரமாக பார்க்கலாம். இந்த வழக்கு 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல், குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய வழக்காகும். இந்த தாக்குதல்களில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள தேவாலயங்களும் சுற்றுலா ஹோட்டல்களும் இலக்காக தாக்கப்பட்டன. வழக்கின் பிரதான குற்றச்சாட்டப்பட்டவர்களில் நௌஃபர் மௌலவி உள்ளிட்டோர் இருக்கின்றார்கள். இந்த வழக்கு நிரந்தர மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 4 நடைபெற்ற விசாரணை இரவு நேரம் வரை நீடித்தது. அதாவது நேற்றைய தினம் இரவு நேரம் வரை இந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே தான் நேற்றைய தினம் இது சம்பந்தமான அப்டேட்டுகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று காலையில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போது அம்பாறை மாவட்ட பிராந்தியத்தின் மூத்த போலீஸ் அதிகாரியாக இருந்த சாமந்த விஜயசேகர தான் நான் சொன்ன இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அரச புலனாய்வு சேவையிடமிருந்து கல்முனை, சம்மாந்துறை ஆகிய இடங்களில் சந்தேகத்திற்கிடமான வீடுகள் இருப்பதாக தகவல் கிடைத்ததாக இவர் கூறியிருக்கின்றார். உடனடியாக போலீசார், விசேட அதிரடி படையினர் சம்பவ இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். 2019 ஏப்ரல் 26 அன்று சம்மாந்துறையில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து ISIS பெயர் இடம்பெற்ற கருப்பு நிற கொடி, பேனர்ஸ், பல பேக்பேக் வகை பயண பைகள், தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள், பதிவு செய்யப்படாத படி வகை வேன்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இது பிற்பகல் வேளையிலே இடம்பெறுகின்ற சம்பவம். இந்த சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சாய்ந்தமருதில் ஒரு போலீஸ் அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அதுதான் அந்த சுனாமி கிராம திட்டத்தில். அங்குதான் சாரா ஜஸ்மினுடைய குடும்பத்தினர், சகோதரர் உட்பட குடும்பத்தினர் அங்கு ஒரு வீட்டில் தான் சுனாமி கம்மானே, அதாவது கிராமத்திலே தான் ஒரு வீட்டில் தான் இவர்கள் தங்கி இருந்தார்கள் என்ற இரவு. அதனைத் தொடர்ந்து சாமந்த விஜயசேகர, இராணுவ மேஜர் ஜெனரல் மஹிந்த முதலிகே ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். வழியில் பல துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டிருக்கின்றது, மிகப்பெரிய வெடிப்பு சத்தங்களும் கேட்டிருக்கின்றது என்று இவர் நேற்றைய தினம் தெரிவித்தார். இந்த மோதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக இவர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். சம்பவ இடத்தை சென்றடைந்த போது, அதாவது நெருங்கிய போது வீடு வெடித்து சிதறி இருந்தது. வீட்டின் முன்பாக T56 துப்பாக்கியுடன் ஒருவர் இறந்த நிலையில் இருந்தார். அவர் பின்னர் நிசாப் என அடையாளம் காணப்பட்டார். மேலும் தீப்பற்றி எரிந்த மோட்டார் சைக்கிள், வீட்டின் வாசலில் சஹரானின் சகோதரர் சீனி உடல் காணப்பட்டன. இதில் அவதானிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த வீட்டிற்கு முன்பதாக ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த வீட்டுக்கு 2 மோட்டார் சைக்கிள், ஒரு வேனில் தான் சாரான் அசீமினுடைய குடும்பத்தினர் அந்த சுனாமி கம்மானே என்கின்ற அந்த வீட்டு தொகுதி பகுதி இருக்கின்ற இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கான சாட்சிகள் இருக்கின்றது. அப்படி என்றால் இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் எங்கே? இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் எங்கே? அந்த மோட்டார் சைக்கிளில் தான் சாரா ஜஸ்மின் இன்னொருவருடைய உதவியுடன் தப்பித்து சென்றிருக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம்
இருக்கின்றது விசாரணைகளில். வீட்டின் வாசலில் சஹரானின் சகோதரர் ஷெய்னி உடல் காணப்பட்டது. அதே போல அங்கு உயிரிழந்தவர்களில் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் யாருடையது என்றால் இவர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். சம்பவத்தை நேரில் சென்று பார்த்தவர் சொல்கின்ற சாட்சி தான் இது. சஹரானின் தாய், சஹரானின் மகன், சஹரானின் சகோதரி, சஹரானின் சகோதரர் ஷெய்னி, மற்றொரு சகோதரன் ரில்வான். ரில்வான் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று அன்றைய தினம், அதாவது முடிந்து ஒரு வாரத்தில், அதாவது ஏப்ரல் 21 இங்கு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. 26ஆம் தேதி சாய்ந்த மருதுவிலே இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. அன்றைய தினம் இரவு ரில்வான் உட்பட அவர்கள் குடும்பத்தினர் ஒரே இடத்தில் இருந்து ஒரு காணொலி ஒன்றினை வெளியிடுகிறார்கள். அதில் பேசியவர் தான் ரில்வான். அவர் நிறைய விடயங்களை சொல்லிவிட்டு தான் அந்த வீடியோ கட்டானதும் அவர் குண்டை வெடிக்கச் செய்கின்றார். அத்தான் அந்த காணொளி. ஆகவே இவர் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை நேரில் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டவர் சொன்ன சாட்சி தான். அந்த சாட்சிகள் அடிப்படையில் இவர்களுடைய உடல்கள் தான் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இவர் தொடர்ந்து வழங்கிய சாட்சியில் குறிப்பிட்டிருக்கின்றார். சஹரானின் தாயின் உடலுக்கு அருகில் T56 துப்பாக்கி, 27 டெட்டனேட்டர்ஸ், 56 ஜெலட்டின் குச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ரில்வானின் உடல் எங்கு இருக்கின்றது என்றால் வீட்டின் கூரையில் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பின்னர் ரில்வான் என அடையாளம் காணப்பட்டது. இந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன், ஒரு காணொளி வெளியானது. ரில்வான் தான் அந்த வீடியோவில் பேசுகிறார். அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டதும் பிரதி போலீஸ் அதிபர் அந்த சாட்சியாக வழங்கியிருக்கின்றார். உயிரிழந்தவர்களில் ஒருவர், அதாவது ரில்வான் தான், அது சமூக ஊடகத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் பதவியில் அந்த வீடியோவில் அவர் சொல்லுகிறார் என்றால், இன்று எங்களை சுற்றி வளைத்துள்ளனர், அவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிப்போம் என்று சொன்ன விடயத்தையும் பிரதி போலீஸ் அதிபர் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாகத்தான் சாரா ஜஸ்மின் சம்பந்தமான விடயங்கள் இவர் சாட்சிகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சினமன் கிராண்ட் தாக்குதல்காரர் முகமது இன்சாஃப் உடன் கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக சாரா ஜஸ்மின் வெளிநாடு சென்றதாக ஒரு சில தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றது. இதனை அடுத்து விமான நிலைய சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் தெரிய வந்தது, இருவரும் ஒன்றாக விமான நிலையத்திற்கு சென்றிருந்தாலும் பின்னர் இரு தனித்தனி வாகனங்களில் வெளியேறி இருந்தனர். இதனால் சாரா ஜஸ்மின் விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதில் முக்கியமான வெளிப்பாடு என்னவென்றால், சாய்ந்த மருது வெடிப்பில், இந்த வெடிப்பு சம்பவத்தில் மீட்கப்பட்ட உடல்களில் சாரா ஜஸ்மினின் உடல் இல்லை என்று பிரதி போலீஸ் அதிபர் சாமந்த் விஜயசேகர நீதிமன்றத்தில் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கு விசாரணையின் போது சாரா ஜஸ்மின் சம்பந்தமான இன்னும் பல தகவல்கள் இனிவரும் நாட்களிலும் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நேற்றைய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்ற சட்ட மருத்துவர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். சட்ட மருத்துவர் SG சன்ன பெரேராவும் சாட்சி அளித்திருக்கிறார். அவர் சொன்ன வகையில் சினமன் கிராண்ட் தாக்குதல்தாரி உடலில் ஒரு கால் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஏனைய பாகங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு சேதமடைந்திருந்தது. அதே போல ஷங்கிலா தாக்குதல்தாரி யார் என்றால், தலை உடலிலிருந்து பிரிந்திருந்தது, உடல் பல சிறு துண்டுகளாக சிதறியிருந்தது, தாடை எலும்பு நடுவில் இரண்டாக பிளந்திருந்தது. இத்தகைய காயங்கள் தற்கொலை குண்டு தாக்குதல்களில் மட்டுமே ஏற்படும் என சட்ட மருத்துவ அதிகாரி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுதான் நேற்றைய தினம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது. அந்த மிக முக்கியமான விடயங்களைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விபரமாக பார்த்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு சாட்சி. காரணம், சாரா ஜஸ்மின் உயிருடன் இல்லை, அவரும் அந்த இடத்திலே இறந்துவிட்டார் என்று சொல்லத்தான் பலரும் முயற்சித்தார்கள். குறிப்பாக கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் தான் சாரா ஜஸ்மினுடைய DNA உறுதிப்படுத்தப்பட்டது. அதுவும் 3வது தடவையாக. அது எப்படி? ஏற்கனவே ஒரு சாட்சி இருக்கின்றது. இதற்கு முன்பதாக ஒரு வழக்கு விசாரணையின் போது அந்த அதிகாரி, அங்கு DNA பரிசோதனைக்கு வந்த அதிகாரி இரவே, அதாவது DNA பரிசோதனை செய்வதற்கு முதல் நாள் இரவே சொல்லிவிட்டாராம், பாருங்கள் நாளை என்ன நடக்கும் என்று, DNA டெஸ்ட் பாசிட்டிவாக வரும் என்று சொல்லிவிட்டாராம். என்ன மேஜிக், என்ன ஒரு அற்புதம், இது ஆச்சரியம். அதெல்லாம் ஒரு செட்டப், பிளானிங். இந்த தேவை அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்படும். அவதானித்து காத்திருக்கின்றோம். உண்மையான விடயங்கள் எல்லாம் வெளியே வந்து சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு 2 பேருக்கு வழங்கப்பட்ட அதே தண்டனை இவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தான் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். பல பேர் இதில் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே நீதி கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் இன்னமும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். நீதி கிடைக்கும் வரை இது சம்பந்தமாக பேசுவோம், தொடர்ந்தும் தேடுவோம்.
முழுமையான மேலும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.